உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு அழகான பொண்ணு கூட எப்படி சேட் பண்ணணும்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பல மணி நேரம் அவங்களோட அழகை கண்ணாடியில பாக்குறதுலயே செலவிடுறாங்க. அதனால உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கூட சேட் பண்ணும்போது உங்க ப்ரொஃபைல் ரொம்பவும் அழகா இருக்குன்னு சொல்லுங்க. அதனால அப்படி சொல்லும் போது அவங்க தொடர்ந்து உங்க கூட சேட்ல இருக்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்கள பத்தி இன்னும் உங்ககிட்ட நிறைய தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பாங்க. அடிக்கடி குட் மார்னிங், குட் நைட், வாட் டூயிங் சொல்றத அவாய்ட் பண்ணுங்க. நீங்க அடிக்கடி ஒரே விஷயத்த அவங்களுக்கு அனுப்புறதுனால அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்டே வராம போயிடும். அதனால கரெக்டான டைமிங்கா சூஸ் பண்ணி சேட் பண்ணுங்க. நீங்க அந்த பொண்ணு கூட ஃபர்ஸ்ட் டைம் சேட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் விஷயத்த கேட்கறத அவாய்ட் பண்ணுங்க. முதல்ல அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் வரக்கு உண்டான ஸ்டெப்பை எடுக்கணும். அவங்கள சிரிக்க வைக்க ஜோக் சொல்லலாம், அவங்க போஸ்ட் பண்ண வால்ல கமெண்ட் கொடுக்கலாம். ஆனா அவங்கள பத்தி ஏதோ குறைச்சி கமெண்ட் பண்ணிடாதீங்க. நீங்க யாருக்காவது மெசேஜ் பண்ணி ரிப்ளை வராம இருந்துச்சுன்னா உங்க மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அதனால ஹாய் சொல்றதுக்கு பதிலா உங்களை பத்தி ஏதாவது சொல்லாம உங்க ஸ்டேட்டஸ் ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. உடனே அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வரும். நீங்க அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா சூஸ் பண்ணி சேட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு உதாரணமா உங்களோட ஹாபிஸ் என்ன, உங்களுக்கு பிடிச்சது என்ன, உங்களுக்கு பிடிக்காது என்னன்னு கேளுங்க. நீங்க அவங்க கூட டேட் போக விரும்பினா ஓப்பனா கேட்காம அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ட்ரீட் கேளுங்க. அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவங்க உங்க கூட டேட் வரக்கு தயங்கவே மாட்டாங்க. உங்க கிட்ட இருக்க மைனஸை பிளஸ் ஆக்கறதுக்கு இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.